வந்திருக்க வேண்டும். இன்னும் வெள்ளூர் மகா சலத்திலே சீரம் சிறப்போடு வளர்ந்து வரக்கூடிய உயர் திருவாளர்கள் இன்னும் போலூர் தாலுக்கா வெள்ளூர் மகா சலத்திலே சீரம் சிறப்போடு வளர்ந்து வரக்கூடிய திரு ஏபிஐ அப்துல் கலாம் அன்னவருடைய சுரபிகள் அறக்கட்டளை நண்பர்கள் எனது நண்பர்கள் ஐயாமார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நண்பர்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து அன்னவருடைய பொற்கரங்களால் நமது கிருஷ்ணா நாடக மன்றத்திற்காக 1001 ரூபாய் அன்பளிப்பாக அன்னாரம் அன்னவரை சேர்ந்த இணைப்பிரியா நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அன்னவருடைய குழு கூட்டங்கள் அனைவரும் அப்துல் கலாமை போர் விஞ்ஞான முறையிலே தொழில்நுட்ப அதிகாரியாக நாட்டிலே விளங்க வேண்டும் என்று பாசி போல் படர்ந்து அருகம் பில்லு போல் வேரூன்றி ஆலமரம் போல் திகத்து கரக்க பாலம் எடுக்க செல்வத்தோடு இருக்க வேண்டும் என்று திரௌபதி அம்மனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். சபைக்கு யாரும் சொல்லு சொல்லக்கூடிய மும்மூர்த்திகள் மும்மூர்த்திகளை கலைவாணிக்கும் ஒரு மகன் பிறந்தான். யாரவர் நாரத மகாமுனிவன். நாரத மகாமுனிவன் இந்த உலகமெல்லாம் சுற்றி வரும்போது ஒரு நாள் நாடி வந்தான். நாடி வந்து அரவணை கண்டு தாத்தா உலகத்திலே புதுமையை கண்டு வந்தேன் தாத்தா அப்படி வந்து பலருக்கு உழைத்தான். பரவசம் பார்த்தா நான் பார்க்காத உணவை நீ அறிந்து வந்தாயா என்னடா நாரதா என்று கட்டிருக்கி பரவசம் உழைத்தார். சுற்றி வரும்போது நான் எங்கு சென்றேன்? திருப்பார் கடலுக்கு சென்றேன். அந்த திருப்பார் கடலிலே ஒரு வல்லம்புரி சங்கானது மகிமை வாய்ந்த சங்கி அந்த வல்லம்புரி சங்கானது அந்த திருப்பார் கடலிலே மூழ்கிறீர்கள் தாத்தா. அந்த மகிமை வெளியே செய்ய வேண்டும். எப்பொழுது காணுமோ எப்பொழுது பார்க்குமோ அப்பொழுதுதான் அந்த வல்லம்புரி சங்கானது அந்த திருப்பால் கடலை விட்டு வெளியே வரும் தாத்தா என்று உழைத்தான் நாரதர். அப்படி உழைத்துள்ளது பரமசிவன் பார்த்தார். இப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த பெண்மையான சங்கை இதனால் வரையில் பார்க்க போயிருக்கிறோம். சென்று பார்க்க வேண்டும். பரமசிவன் புறப்பட்டார். பரமசிவன் புறப்படு பாருளரை பார்த்தது நானும் இதனால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட வளமுறை சங்கை உன் கரத்திற்கு எப்படி வருது என்று நானும் பார்க்க வேண்டும். அப்படி உரைக்கு என்னே திருப்பார் கடலோ குறைவாக இருக்கிறது. ஆமா அந்த வளமுறை சங்கை கொண்டு வந்து காண்பிக்காமல் போய்விடுவேனா? நான் சென்று எடுத்து வருவேன் என்று பரமசிவன் உரைக்கு பார்வலாதேவி பரமசிவன் வார்த்தையை கேட்காமல் நானும் உன்னோடு வந்தே தீருவேன்.
பார்வதேவி சரி விடு இவனை அழைத்து சென்று அந்த வளமுறை சங்கை பெற்று வர வேண்டும் என்பதற்காக பரமசிவன் புறப்பட்டார். நாரதா இந்த உலகத்தை சுற்றி பார்த்து வா, நான் சென்று வளமுறை சங்கை பெற்று வருவேன் என்று உழைத்து விட்டு புறப்பட்டார். பரமசிவன் பின்தொடர்ந்தார் பார்வதேவி. இருவர் நடந்தார்கள். நாடகமானது நீண்ட தூரம் இருக்கிறது. நாடகத்தை நடத்தி கடலுக்கு செல்லக்கூடிய வழியிலே பெருந்தார் ஒன்று இருக்கிறது. மன்னராக இருக்கிறது. அந்த வேகமாக பரமசிவனானவர் வேகமாக நடக்கிறார். நடக்க பார்வதா தேவிக்கு கை தோண்டி பாடி பார்வடைந்து விட்டு பரமசிவன வேகமாக நடக்கிறார். பார்வதை நடக்க முடியவில்லை. நடக்க முடியாத காரணத்தால் சுவாமி இல்லைங்கள் சுவாமி நடக்க முடியவில்லை ஐயா, என்னால் நடக்க முடியவில்லை. சற்று நேரம் இளைப்பாரி பிறகு செல்லலாம் என்று பால் துரைக்க திரும்பி பார்த்தார் பார்வதேவி. வேண்டாம் என்று மறுத்தாலும் வருவேன் என்று அனுப்பித்தாயே வா அப்படி என்று பரமசிவன் அமர்ந்தார். துணையை தலையணையாக வைத்து பார்வதேவி உறங்கிவிட்டது. நன்றாக உறங்கிவிட்டது. ஏன் நடந்து வந்த சோகம் கலைப்பு தாங்க முடியவில்லை. கலைப்பு தாழாத முடிவு அழைத்தார். நன்றாக உறங்கிவிட்டது பார்வதேவி. நித்திரை எழுப்பக்கூடாது. எழுந்திருப்பார். பரமசிவன் பார்த்தார். பார்வதா தேவியோ உடலெல்லாம் சோர்ந்து நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அறிந்தார். இப்படியே தூங்கிக் கொண்டிருந்தால் நாமோ இதத்தை உட்கார்ந்திருந்தால் திருப்பார்களுக்கு சென்று சங்கை பெற முடியுமா? முடியாது என்று மனதில் எங்கி அருகாமல் இருந்தே கடல்வேட்டை குவித்து தலையணைக்கு எதிராக பார்வதா தேவிக்கு கடல்வேட்டை குவித்து தலையெடுத்து வைத்தார். அப்படி வைத்துவிட்டு ஒரு பெண்ணானவர் தலைமையிலே ஆற்றில் விட்டு போக முடியுமா? பெண்ணாச்சே. அப்படி என்று அண்ணனுடைய அருளினால் பார்வதியை சுற்றி 7 கோடு போட்டார். எந்த தீய சக்திகளும் பெண்ணோடு வரக்கூடாது. ஆற்றிலே ஆடவன் இல்லாமல் பெண்ணை தனியாக விட்டு போறவே அப்படி என்று 7 கோடு போட்டார். 7 கோடு போட்டு விட்டு திருப்பார்களுக்கு ஓடி சென்று அங்கு நின்றார். அந்த நேரத்தில் பார்வதியை கல்வித்து விட்டது. என்ன இது? நம்முடைய கணவராக விளங்கக்கூடிய பரமசிவன் அருகாமல் இருந்து அப்படி என்று எழுதி பார்த்தார். பார்வதா தேவியை சுற்றி 7 கோடி இருக்கிறது. தலையடியாக மணல் மேடு இருக்கிறது. கோபம் பிறந்தது பார்வதா தேவிக்கு. ஈசா நானும் வருகிறேன் திருப்பார் கலக்கின் உரைத்தேன். என்னை தனிமையில் விட்டுவிட்டு எனக்கு 7 கோடி தான் காவலா? சக்தியாக எனக்கு காவலா? அப்படி என்று கோபம் பிறந்து இந்த 7 கோடும் 7 கோட்டையாக வேண்டும். 7 கோட்டையாக வேண்டும். 7 கோட்டை 7 பதிலாக ஆக வேண்டும் என்று அப்படி உரைத்தவுடனே பார்வதியை பத்தினி அல்லவா? வார்த்தை உடனே எப்பொழுது சக்தியானவன் சொன்னாலோ அப்பொழுதே 7 கோட்டையாகிவிட்டது. 7 கோட்டை 7 பதிலே நாடாகிவிட்டது. 7 நாடாக ஆகிவிட்டு அந்த நேரத்திலே தெரியுமா அந்த மதில் சுவரை சுற்றி வந்து வயற்படியில் பார்வதி தேவி என்ன தெரியுமா? இதுவோ பெண்ணால் ஏற்பட்ட நாடு. பெண்ணால் ஏற்பட்ட நாடு. இதுவோ பெண்ணால் ஏற்பட்ட நாடு. இப்படிக்கு பார்வதா தேவி கையொப்பம் விட்டு எழுதி வைத்து விட்டு கோபத்தோடு கைலாயம் சென்று விட்டால் அப்படி சென்ற உடனே பரமசிவன் திருப்ப திருச்சி சென்றார். தந்தை பார்க்க வேண்டும் சென்று கடலில் நின்று ஓம் நம சிவாய மந்திரங்களை ஓம் நம சிவாய உச்சரித்த உடனே
பலம்புரி சங்கின் செவிக்கு கட்டிட்டது. ஆமா. என்ன செய்தது? என்ன? ஈசா, பரமேசா, ஜெகதீசா, ஜெகதீமாசா, கங்காதரனே, பார்வதி சமேதா, உனக்காக இந்த கடலிலே தவம் இருந்தேன். இதோ வருகிறேன் ஐயா, திருவடியை காண்கிறேன், களத்திற்கு வருகிறேன். அப்படி என்று அந்த பலமுறை சங்கானது அவர் புகழை பாடிக்கொண்டு அந்த கடலில் இருந்து எழுந்து ஓடி வருகிறது. வெளியே வருகிறது. பார்த்தால் சூரிய சந்திர பிரகாசம் போல் கர 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 வருவதை கண்டார் பரமசிவன். ஆமா. அடடா, கண்டிப்பா பார்த்தா உதவியாக இருக்கிறது. ஆமா. விஷயமாக இருக்கிறது. என்று கரம் நீட்டிய நேரத்தில் ஓடி வந்து வலம்புரி சங்கி கரத்தில் அமர்ந்த உடனே பார்த்தா பார்வதி நினைத்து கொண்டிருக்கிறது. வலம்புரி சங்கி, உன்னை காண்பதற்காக என் மனைவி ஆற்றில் விட்டு வந்து விட்டேன். ஆற்றில் விட்டு விட்டாலே என் மனைவியை சீக்கிரம் சென்று பார்க்க வேண்டும். அப்படின்ற உடனே ஈசா, கவலைப்படாதே, என் மீது அமர்ந்துக்கொள். கண் விழித்து கண்மூடி திறக்க முன்னமே உன்னை கொண்டு போய் அங்கு விடுகிறேன். தாயானவள் எங்க இருக்கிறாரோ அங்கு சென்று உன்னை விடுகிறேன் என்று பரமசிவனுக்கு சங்கு உரைக்க அதன் மீது அமர்ந்தால் அடுத்த வினாடியே ஓடி வந்து நடாற்றி விட்டது. ஆறாக இருந்த இடம், மணல் மேடாக இருந்த இடம் கோட்டையாக இருக்கிறது. பார்த்தார் பரமசிவன். என்னடா காரணம்? மனைவியானவர் பார்வதி தேவி இங்கு அமர்ந்திருந்தால், ஆனால் இந்த தினத்தில் கோட்டையாக இருக்கிறது. என்னவாக இருக்கும்? அப்படி என்று சுற்றி வந்து பார்த்தார். ஏழு கோட்டையை சுற்றி வந்து பார்த்தார். பெண்ணால் ஏற்பட்ட நாடு இப்படிக்கு பார்வதி தேவி அப்படி என்று அறிந்தார். பார்வதா, இது உண்மைதானா? உன்னை ஆற்றிலே விட்டு விட்டு சென்று விட்டேன் என்று நான் போட்ட 7 கோட்டை நீ கோட்டை மதிலாக ஆக்கி விட்டாயா? நீ நாடாக ஆக்கி விட்டாயா? நாடு இருந்து அதை ஆள்வதற்கு பிள்ளை இல்லை என்றால் அந்த நாடு செழிக்குமா? செழிக்காது என்று என்ன செய்தார்? அவருடைய சக்தியால் மந்திரத்தால் அந்த மணலுக்கு உயிர் கொடுத்தார். ஆண் பிம்பத்துக்கு உயிர் கொடுத்து எழுந்து வந்தது. அப்படி எழுந்து வர தெரியுமா? 7 நாடு இருக்கிறது, 7 கோட்டை இருக்கிறது. இதை ஆள்வதற்கு பிள்ளை கிடையாது. அப்படி என்றால் யாரால் புறமானவர்? இது யாரால் ஏற்பட்ட நாடு? என்னால் ஏற்பட்டது நாடு. நாடு என்னால் ஏற்பட்டது. கோட்டை மனைவியால் ஏற்பட்டது. அதனால் நாட்டுக்கு பெயர் சிவனந்தாபுரி. என்ன பெயரு? சிவனந்தாபுரி என்று பெயர் வைத்தார். சத்தியம் சேர்ந்து உட்பட சிவனந்தாபுரி. சிவனந்தாபுரி என்று பெயரை வைத்து இதை ஆள்வதாக இருந்தார். அவனுக்கு என்ன பெயர் தெரியுமா? என்ன பெயர் வைத்திருந்தார்? ஹரிலிங்கர். இல்ல இல்ல, இரண்டாவது தலைவர் இல்லைங்க. முதல் தலைவரை சிவனால் சிவலிங்கர் பிள்ளை உற்பத்தி செய்து ஒரு ஆடவன் இருந்தால் மட்டும் நாடு செழிக்குமா? முடியாது. குடும்பம் வளருமா? இல்ல. பெண்ணானவன் இருக்க வேண்டும் என்பதற்காக மறுபடியும் முதலத்தை குறித்து பெண் பிம்பம் ஒன்று செய்து அதற்கு உயிர் கொடுத்தார். அதற்கு என்ன பேர் வைத்தார்? சிவசக்தி. சிவசக்தி அந்த நாட்டை பிடிச்சு வைத்து அனுதின பூஜை செய்து இங்கு வர வேண்டும். சிவனந்தாபுரியிலிருந்து கைலாயம் வர வேண்டும். தினந்தோறும் கைலாயம் வந்து நாடு இருவரும் பூஜை செய்ய வேண்டும். சிவசக்தியோ அனுதினமோ எழுவது முடிப்பது காணவான முடித்து காணகம் எல்லாம் திரிவார்கள். சுற்றி அலைந்து சிவந்த புட்கள் எல்லாம் சிவந்த புஷ்பங்களை மலரை எல்லாம் பறித்து கைலாயம் சென்று அப்படி பூஜை செய்து வரக்கூடிய நேரத்திலே பார்த்தான். அந்த பலனாக சிவனுக்கு பூஜை செய்த காரணத்தால் சிவலிங்கனுக்கும் சிவசக்திக்கும் இரண்டாவது
தலைமுறையில் யார் பிறந்தது? அரிலிங்கன் இருவரும் சேர்ந்து செய்ததினால் அரிலிங்கன். அரிலிங்கனுக்கும் சிவசக்திக்கும் இரண்டாவது தலைமுறையில் குழந்தாபுரியிலே அரிலிங்கன் பிறந்தான். அரிலிங்கன் பிறந்து ஆளாகியது நாட்டை முடிச்சுட்டு வைத்தார். யார் முடிச்சுட்டு வைத்தது? சிவலிங்கன் முடிச்சுட்டு வைத்தார். பிள்ளைக்கு முடிச்சுட்டு வைக்க அந்த அரிலிங்கன் என்ன செய்தான்? கனகமெல்லாம் சென்றான். அரியறியாய் மலர்களை சேகரித்தான். அரியறியாய் மலர்களை சேகரித்து அனுபவம் பரமுனை கட்டி கைலாயம் சென்று அன்னோருக்கு பூஜை செய்து வந்தான். தினந்தோறும் பூஜை செய்து வருகிறார். அரிலிங்கனும் அப்படியே செய்து வர அவன் பாக்கியத்தால் மூன்றாவது தலைமுறையில் பிறந்தது குருலிங்கன் பிறந்தான். மூன்றாவது தலைமுறையில் குருலிங்கன். மூன்றாவது தலைமுறையிலே குருலிங்கன் பிறக்க குருலிங்கனுக்கு பாட்டன் செய்ததை போல பாட்டன் சிவலிங்கன் தந்தை அரிலிங்கன் இவர்கள் செய்ததை போல குருலிங்கன் என்ன செய்தான்? கூடை கூடையாக மலர்களை சேகரித்தான். கூடை கூடையாக மலர்களை சேகரித்து அனுதினமும் கைலாயம் சென்று பரமனை கண்டு சக்தியை பார்த்து இருவருக்கும் பூஜை செய்து வந்தார். அனுதினம் பூஜை செய்து வர அதன் மகிமையால் யார் பிறந்தது? அவளே கோத்தலிங்கன். தலைமுறை யார் பிறந்தது தெரியுமா? நான்காவது தலைமுறையிலே குருலிங்கனுக்கு பிறந்த ஆசாமி தெரியுமா? கோத்திராஜா. கோத்திராஜா நான்காவது தலைவர்களே ஆசாமி கோத்திராஜா. என்றால் கோத்திலிங்கன். லிங்கம் என்றால் எப்படி லிங்கம்? சிவனுக்கு இருப்பதோ ஒரே ஒரு லிங்கம். ஆனால் கோத்திலிங்கம் யார் தெரியுமா? நான்காவது தலைவரில் பிறந்த இந்த கோத்திலிங்கன் நான் பிறந்திருக்க எனக்கு எப்படி லிங்கம்? நான் யாருக்கு பிள்ளை? சிவனிடம் பிள்ளையும் சிவனுக்கு இருப்பதோ உள்ளிக்கும். எனக்கு இருப்பதோ நெற்றி லிங்கம், 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 கரத்தில் லிங்கம், காலில் லிங்கம், என் உடம்பெல்லாம் மகாராஜா சிவனையே பழிக்கத்தக்க சிவனையே வித்யாசாமி நான்காவது தலைமுறை இந்த போத்துலிங்கம் பிறக்க எப்படியே என் உடம்பெல்லாம் லிங்கமும் என் உடம்பெல்லாம் லிங்கமாக பிறந்தேன். மகிழ்ச்சி அடைந்தான். என் தந்தையாக கருதக்கூடிய குருலிங்கன் மகிழ்ச்சி அடைந்தான். மகிழ்ச்சி அடைந்து மகனே சிவனுக்கு ஒரு லிங்கம் அன்னவருக்கு பூஜை செய்து வந்தாரா அந்த மகிமையால் உடம்பெல்லாம் லிங்கமாக பிறந்தாயே. லிங்கமாக பிறந்தாய மகனே உங்கள் முப்பாட்டன் பாட்டன் நான் வரை அனுதினமும் கைலாயம் சென்று பரமனை கண்டு பூஜை செய்து வந்த மகனே. உன் முப்பாட்டனாக விளங்கக்கூடிய சிவந்த மலரை கொண்டு பூஜை செய்தார். உன் பாட்டனாக விளங்கக்கூடிய அரிலிங்கன் அரியடியாக மலரை கொண்டு பூஜை செய்தார். தந்தையாக பிறந்த இந்த குருலிங்கன் உடையாக வளர்த்து பூஜை செய்து வந்தார். அதே போன்ற மகனே கோத்திலிங்கா நீயும் மலரை வைத்துக் கொண்டு கைலாயம் சென்று பூஜை செய்து வர வேண்டும் அப்படி என்று தந்தை உரைத்தார். அப்பா கட்டளை போட்டாரு. நானா சென்று சிவனை பணி அன்பு போய் செய்வது முடியாது. அவருக்கு இருப்பதோ ஒரு லிங்கதாரி, அவரோ ஒரு லிங்கதாரி, நானோ உடம்பெல்லாம் லிங்கதாரி. வேண்டுமானால் சிவபெருமான் என்ன நாடி வரட்டும்.
அன்னவருக்கு நான் பூஜை செய்கிறேன். இல்லை என்றால் உனக்கு மட்டுமே பூஜை செய்வேன். சரி, நான் கைலாயம் செல்ல மாட்டேன் என்று அப்பாவிடத்தை உணர்த்த உடனே, மகனே, 3 தலைமுறையாக இப்படிப்பட்ட பூஜை நடந்தது. போரால் ஏற்பட்ட நாடு. இப்படிப்பட்ட நாட்டில் இருந்து நீ மகனாக பிறந்து பூஜை செய்ய மறுக்கிறாயே. மறுப்பேன் அப்பா, பூஜை செய்ய மாட்டேன். வேண்டுமானால் சிவபெருமாள் என்னை நாடி வரட்டும் அனுதினமும். நீங்கள்லாம் அங்க போய் பூஜை செய்திருக்கலாம். ஆனா என்னை தேடி வந்தால் மட்டும் பூஜை செய்ய முடியாது. அப்படி என்று மறுத்து விட்டேன். தந்தை மகன் சொல்வதை கேட்பதாக இல்லை. என்னை விட்டுவிட்டான். சிவபெருமான் பார்த்தார். சிவனந்தாபுரி என்று ஏற்பட்டதோ அன்று நாள் முதல் இன்று நாள் வரை நமக்கு கைலாயத்தில் பூஜை நடந்தது. ஆனால் சில காலமாக பூஜை வரவில்லையே, என்னவாக இருக்கும்? அப்படி என்று சிவபெருமான் ஒரு நாள் இந்த சிவனந்தாபுரி ஓடி வந்தான். சிவனந்தாபுரி வந்து ஏன் பூஜை வரல, என்ன காரணம், என்னடா காரணம் அப்படின்றா காட்டாரு. நான் உனக்கு பூஜை செய்ய வேண்டும் என்றால் ஈசா என்னை தேடி நீ வா. தாத்தா அப்பா செய்தது போல நான் செய்ய மாட்டேன். என்னை தேடி நீ வந்தால் உனக்கு பூஜை செய்கிறேன். சிவபெருமானுக்கு கோபம் பிறந்தது. நாடு என்னால் ஏற்பட்டது. என்னால் ஏற்பட்ட நாடு. என்னால் ஏற்பட்ட நாடு. என்னால் உருவானவர்கள் நீங்கள். நீ எனக்கு வந்து போய் செய்ய மாட்டாயா? அப்படின்னு சிவபெருமான் என்ன செய்தார்? என் மீது கோபம் கொண்டு யுத்தத்திற்கு சண்டை செய்ய ஆரம்பித்து என் மீது பல கணைகளை எடுத்து ஏவுகிறார். அப்பா ஓடி வருகிறது. என் மீது ஓடி வந்து என்னை சுற்றி சுற்றி பார்த்து என்னை சுற்றி வளமாக வந்து விட்டவர் சிவபெருமானா, இங்க இருக்கக்கூடியவர் சிவபெருமானா என்னை சுத்தி வந்து பார்க்கிறது. உடம்பெல்லாம் லிங்கமாக இருக்கிறது. அப்படி என்றால் அவர் உருளிங்கமாக இருக்கிறார். விட்டவர் சிவபெருமான் கிடையாது. இவர்தான் சிவபெருமான் என்று என் பாதத்தில் தஞ்சம் அடைகிறது. சரணாகதி அடைகிறது அவர் விட்ட பானம் எல்லாம். நான் பார்த்திருந்தேன். எத்தனை அம்புகளை எடுத்து ஏவினாலும் அத்தனை அம்புகளும் எடுத்து வந்து தஞ்சம் அடைகிறது. நான் சும்மா விடுவேனா? ஒரே ஒரு அம்பு எடுத்து ஏவினேன். உன் மீது நான் விடுகிறேன். அப்படி என்று அம்பு எடுத்து ஏவினேன் பாரு. சிவபெருமானை துரத்துகிறது அந்த அம்மானது. ஓடுகிறார். எத்தனை தேசங்கள் ஓடினாலும் இந்த உலகம் எல்லாம் ஓடினாலும் அந்த வரைக்கும் அம்பு துரத்துகிறது. அப்படி துரத்து எங்கு சென்றாலும் அந்த அம்மானது விடுவதாக இல்லை. அப்படி விடுவதாக இல்லை நேரத்தில் அந்த அம்மானது ஓடி வந்தது. ஓடி வந்த அம்ப துரத்த சிவபெருமான் ஓடி வந்தார். ஓடி வந்து ராஜா ராஜா ஏன் நான் விட்ட ஒரே ஒரு அம்பானது அவரை சல்லடை போல துளைக்கிறது. என்ன பின்னங்கள் செய்கிறது. அவையம் என்று வந்தவுடனே அந்த அம்பை நிறுத்திய உடனே சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்தார். ராஜா உன்னோடு எதிரிட்டு போர் செய்ய என்னால் முடியாது என்றால் இதனால் வரை போத்து ராஜா இன்றால் முதல் போர் பண்ண வெற்றி பெற முடியாத காரணத்தால் எனக்கு போர் மன்னன் என்று பெயரிட்டார். போத்ராஜா போர்மன் என்று பெயர் விளங்கியிருக்க. போத்ராஜா என்னை நாடி வந்து நீ அனிதம் பூஜை செய்ய மாட்டான். நீ வரவும் மாட்டாய். உனக்கு 5 உயிருள்ள பொருட்களை தருகிறேன். சிவ சின்னங்களை உனக்கு தருகிறேன். அதை வைத்துக் கொண்டு நீ பூஜை செய்ய வேண்டும். சிவனந்தாபுரியில் அப்படி பூஜை செய்திருந்தார். ஆனால் ஒன்று, இது யாரால் ஏற்பட்ட நாடு தெரியுமா? இதுவோ பெண்ணால் ஏற்பட்ட நாடு. ஆனால் நீ என்று பெண்கள் முகத்தில் விழிக்கிறாயோ அன்றே இந்த நாடு அழிந்து போகும். களத்தில் நான் கொடுக்கக்கூடிய சிவ சின்னங்கள் இருக்காது. சிலை அந்த சிலம்பு என்று சொல்லக்கூடிய 5 சிவ சின்னங்களோ களத்தில் இருக்காது. பெண்கள் முகத்தையே நீ பார்க்க கூடாது என்று சாபத்தை கொடுத்தார். அன்னவரை சின்னாபண்ணம் செய்தல்லவா, என்னை நாடி வந்து பூஜை செய்த மறுத்தாய் அல்லவா? அப்படி என்றால் இந்த 5 பொருளை வைத்திருக்க வேண்டும். பெண்கள் முகத்தையே நீ பார்க்க கூடாது என்று சாபத்தை கொடுத்தார். சாபத்தை கொடுக்க நான் பார்த்து ஈசா பெண்கள் முகத்தை
பார்த்தால் தானே இந்த நாடு அழியும். என்னை கரத்தில் இருக்கக்கூடிய சிவசின்னங்கள் 5 என்னை விட்டு போய்விடும். பெண்கள் முகத்தையே பார்க்க மாட்டேன் ஈசா. பெண்கள் முகத்தையே நான் பார்க்க மாட்டேன். அந்த இடத்தில் பெண்கள் முகத்தையே பார்க்க மாட்டேன் என்று சொன்னேனோ, அதனால் முதல் இது நாள் வரையில் பெண்கள் முகத்தை பார்த்தது கிடையாது. பெண்கள் முகத்தை இதனால் வரையில் பார்த்தது. ஆனால் அது தினமும் பூஜை செய்வது வழக்கம் அல்லவா? பூஜை செய்ய வேண்டும். பூஜைக்குரிய ஏற்பாடு செய்ய.
சிவனை கோரி பூஜை செய்து கொண்டிருந்தேன். நேரத்தில் ஓடி வந்து பூஜை செய்திருக்க நேரத்திலே காரணம் என்னடா மகாராஜா? இப்ப இது என்ன நேரம்? டேய், இது என்ன நேரம்னு கேக்குறியா? ஆமா, மதிய நேரம். மதிய நேரம். மதிய நேரத்துல நம்ம நாட்டுல என்னென்ன பொருள் விற்க கூடாது மகாராஜா? ஒரு நாட்டிற்கு 3 பொருள் மதிய நேரத்தில் விற்க கூடாது. என்னென்ன பொருள் விற்க கூடாது மதிய நேரத்துல? உப்பு விற்க கூடாது, விறகு விற்க கூடாது, விறகு, கருவேப்பிலை விற்க கூடாது. கருவேப்பிலை. இந்த 3 பொருளும் மதிய நேரத்தில் யாராவது நாட்டில் விட்டால் நாட்டுக்கு அழிவு காலம் வந்துவிடும். ஐயோ மகாராஜா, அப்ப நம்ம நாட்டுக்கு அழிவு காலமா என்னன்னு தெரியல. ஏண்டா மத்திய நேரத்துல விறகு சிவனந்தாபுரி எடுத்துட்டு வந்து யாரு மத்திய வேலையில விறகு வெட்டாங்க. யாரோ விறகு வெட்டி வந்தானா அவன் வந்தானா? மகாராஜா, இன்னும் சாமாத்திருந்தா மதிய நேரத்துல சிவனந்தாபுரி வந்தானா? சிவனந்தாபுரி வந்து நிக்கிறான். அது நிக்கிறது பாட்டு பெருசு கிடையாது. நம்ம நாட்டை தரவரவா பேசுறோம். நம்ம நாட்டை தின சோதா பசங்களா சோம்பேறியா துண்ணுங்குழியா தூங்கு முஞ்சான்றான். மதிய நேரத்தில் வந்து விறகு விட்டதும் அல்லாமல் நம் நாட்டுக்கு எதுப்பா வந்துச்சு? மகாராஜா பெருக்கு ஆசாமி சொல்ல வேண்டித்தானே? என்ன எதுனா பேசு. இந்த விஷயம் மகாராஜாவுக்கு தெரிஞ்சிச்சு. சொந்தத்தாலே சித்திரவேத பெருமாத செய்து விடுவாரு அப்படின்னு நான் சொன்னேன். மகாராஜா யாருறான்? ஆமா, உங்க அவதூறு பேசுறான். அவதூறு பேசுறான். உடனே நான் என்ன சொன்னேன்? எங்க மகாராஜா இந்த நாட்டு சிவனந்தாபுரி ஆண்டு வரக்கூடிய போத்ராஜா அவருடைய வலு என்ன தெரியுமா உனக்கு? உடம்பெல்லாம் லிங்கதாரி. அதுக்கு நான்றான் மகாராஜாவுக்கு நான் கொம்பு போச்சுக்கிட்டாங்க. சொல்ல வேண்டியதானே? அது மட்டும் இல்ல, நடா மூஞ்சி எங்க மகாராஜா முகம் புலிமுகதாரி அப்படின்னு சொன்னேன். என்னடா என்ன விளையாடுறியா நீ? உங்க மகாராஜாவா? உங்க மகாராஜா புலிமுகம் கிடையாது, இந்த கசாப்பு கிடையாது நிக்குது பாரு. கசாப்பு கடை புலின்றான். கசாப்பு கடை புலியம்மா அந்த வாயெல்லாம் கறி வெட்டுவாங்களாம் பக்கத்துல. அந்த எலும்பு தூக்கி போட்டா நாய் கவுது பாரு. அந்த நாய் சொல்றான். அது மட்டும் இல்ல மகாராஜா, நீ பௌத்துக்கு என்னடா துன்றன்னு கேட்டேன். அவனை கேட்டியா? அவனைத்தான் கேட்டேன். சரி, நீங்க என்னடா துன்றீங்கன்னா உன்ன கேக்குறான் அவன். நாங்க தோட்டத்துல கேட்ட துன்றோம். மடையா இப்படி சொல்லுவான். இல்ல, அவன் நம்ம நினைக்கிறது இந்த மாதிரி தான் அவன் நினைச்சான். ஆமாண்டா, உங்களுக்கு அதனால தான் அவருக்கு கம்மியாக்குதுமா. அவனுக்கு கம்மியாக்குதா நமக்கு கம்மியாக்குதான்னு பார்த்தோம். ஏசுறான். அதே மாதிரி நீ என்னடா சாப்பிடறான்? நான் கஞ்சி சாப்பிடறேன். தோட்டத்தில் விளையக்கூடிய பொருள் சொல்லணும். தோட்டத்தில் நான் தப்பி பேசிக்கிறேன். தோட்டத்துல விளையக்கூடிய முக்கடி வாழை சாப்பிடுவோம் நாங்கன்னு சொன்னேன். சொன்னியா? அப்படின்னு சொன்னா பாக்கறா இன்னைக்கு உங்க மகாராஜா ஒரு கைய அப்படின்னு சொல்றான். மகாராஜா ஏடமடியா பேசுறான். நம்ம போக கூடாது, நம்ம போட்டு அடிச்சு போடுவோம். இப்ப போய் ஒரே ஒண்டத்தலை பண்ணி போகக்கூடாது. துண்ணு குத்து ஒருத்தன் வாழ்ந்துங்கிறான். யாரு உன் பக்கத்துல இருக்கிறான்? இதுக்கு சரியான ஆசாமி குற்றமான
வந்திருக்கிறான். அவன் அனுப்பு சமாச்சாரத்தை பார்த்து இட்டான். டேய் சாப்பிட்டு உள்ளே பண்றான் அவன சொல்லிட்டியா? ஆமா அப்ப கூட வந்தேன். ஆனா நம்ம சிவபக்தர் நம்ம போய் அவன ஒண்ணு கோவத்துல போனா தலைவர அடிச்சுடுவான். அப்புறம் பேக்கராயிட நம்ம நாட்டு அரசன். நம்ம சும்மா விட மாட்டோம். அவன் தெரிஞ்சு வித்துக்கலாம் தெரியாது வித்துக்கலாம் இல்ல வவுத்து பாய் கூட வித்துக்கலாம். சரி விட்டு போய் என்ன பண்ற? வந்து விசாரணை. சிவனந்தாபுரியில வாழக்கூடிய கூட்டம் கூட்டம் போட்டு